வெல்கம் டு அன்காஸ் தமிழ். நான் உங்கள் எம்எஸ்டி. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விசிகா விசஸ் திமுக ஃபைட்டை தான் நம்ம திரும்ப பார்க்க போகிறோம். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு புக் ரிலீஸ் ஃபங்க்ஷனில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் விசிகா துணை பொதுச் செயலாளர் ஆலூர் ஷானவாஸும் கலந்து கொண்டு பேசினாங்க. அந்த ஃபங்க்ஷனில் விசிகாவுக்கும் திமுகவுக்கும் இடையிலான அந்த கூட்டணியில் விரிசல் வரப்போகுது அப்படின்ட்டு மீடியா ஒரு கருத்துருவாக்கத்தை பர்பஸாக செய்கிறாங்க அப்படின்னு மீடியா மேல ஒரு குற்றச்சாட்டை ஆலூர் ஷானவாஸ் வச்சிருந்தாரு. ஆனால் கூட்டணியை முறிக்கக்கூடிய ஒரு நிலை வந்துவிட்டது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு கருத்துருவாக்கம் வலிமையாக செய்யப்படுகிறது. இதுதான் கவனிக்கணும். ஆனா அவர் பேசின அடுத்த நாளே விசிகாவோட இன்னொரு துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா தந்தி டிவிக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அந்த பேட்டியில ஆலூர் ஷானவாஸ் பேசின கருத்துக்கு மாற்றா சில கருத்துக்கள் வச்சிருக்காரு. ஸோ இவர் பேசினது எல்லாமே அந்த கூட்டணிக்குள்ள இருக்க விரிசலை இன்னும் அதிகமாக வெளிப்படுத்தி காட்டுது அப்படிங்கிற யதார்த்தத்தை நம்ம பார்க்கணும். ஸோ இதுல மீடியாவோட பங்கு என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆதவ் அர்ஜுனா என்ன பேசினார் அப்படின்னா, விசிகா தலைவர் திருமாவளவன் சில நாட்களுக்கு முன்னாடி பேசின ஒரு வீடியோ வைரல் ஆச்சு. அதாவது கூட்டணியில மட்டும் கிடையாது, ஆட்சி அதிகாரத்திலும் பங்கு வேணும் அப்படின்னு ஒரு கருத்தை பேசியிருந்தாரு. அது கூட்டணிக்குள்ள ஒரு மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்துச்சு. அதே கருத்தை தான் விசிகாவோட துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா பேசியிருக்காரு. அதாவது சினிமாவில் 4 மாதத்துக்கு முன்னாடி துணை முதல்வராக ஆகணும்னு சிலர் ஆசைப்படும் போது விசிகா தலைவர் துணை முதல்வர் ஆகணும்னு நாங்கள் ஆசைப்படக்கூடாதா அப்படின்ட்டு ஆதவ் அர்ஜுனா பேசியிருப்பாரு. இந்த கருத்தில் எந்த தவறும் கிடையாது. ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர், அந்த கட்சியோட தலைவர் டெபுட்டி சிஎம்ஆவோ சிஎம்ஆவோ ஏன் பிரைம் மினிஸ்டராக கூட ஆகணும் அப்படின்னு நினைக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. அது அந்த கட்சியோட உரிமை. ஆனால் அவர் மேற்கோள் காட்டி பேசினது உதயநிதி ஸ்டாலின் தான் அப்படிங்கிறது அந்த பேட்டியை பார்த்தாலே தெரியும். அதாவது இன்னொரு கட்சி, அதாவது கூட்டணி கட்சியை டீகோட் பண்ணி பேசும்போது தான் இந்த கூட்டணிக்குள்ள விரிசல் வருது அப்படிங்கிற ஒரு யதார்த்தமான உண்மையை நம்ம பேச வேண்டியது இருக்கு. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும், திருமாவளவன் டெபுட்டி சிஎம்மா ஆகணும் அப்படிங்கிற கான்செப்ட் சரியான்னு கேட்டால் சரி. திமுகவோட முன்னாள் தலைவர் கலைஞர் கருணாநிதி ஒரு ஸ்டேட்மெண்ட் அடிக்கடி சொல்வார், மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி அப்படின்ட்டு. அது என்ன கான்செப்ட் அப்படின்னா, மத்தியில் இருக்க மினிஸ்ட்ரியில் எல்லா கட்சிகளுக்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் பங்கு வேணும், ஆனால் மாநிலத்தில் மினிஸ்ட்ரியில் கூட்டணி கட்சிகளுக்கு பங்கு கிடையாது அப்படிங்கிறது திமுகவோட ஒரு ஸ்டாண்டாகவே இருக்குது. மத்தியில் கூட்டாட்சி அப்படின்னா எல்லா மாநிலங்களுக்கும், அதாவது கூட்டணியில் இருக்க எல்லா கட்சியினருக்கும் மினிஸ்ட்ரி ஒதுக்கப்படும் போது பெரும்பாலான மாநிலங்களுக்கு ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் போஸ்ட் கிடைச்சிரும். அதன் மூலயமா அந்த மாநிலத்துக்கு ஒரு அங்கீகாரம், ஒரு பவர் கிடைக்கும். ஸோ அதைத்தான் கலைஞர் கருணாநிதி டீகோட் பண்ணிகிட்டே இருப்பார். ஆனால் மாநிலத்தில் சுயாட்சி அப்படிங்கிற ஒரு முரணான கான்செப்ட் எடுப்பார். அதாவது திமுக வெற்றி பெற்றால் திமுக கட்சியினருக்கு மட்டும்தான் மினிஸ்ட்ரியில் பங்கு, கூட்டணி கட்சியினருக்கு இல்லை அப்படிங்கிறது தான் அவரோட ஸ்டேட்மெண்ட். இது சரியான்னு கேட்டால் தவறான ஒரு விஷயம். மாநிலத்திலையும் கூட்டாட்சி அமைக்கப்படும் போது கூட்டணி கட்சிகளுக்கு அந்த அதிகாரம் பிரித்து வழங்கப்படும். அதன் மூலமா அந்த கூட்டணி கட்சிகளில் இருக்க சமூகத்தினருக்கும் மதத்தினருக்கும் அதிகாரம் பிரிக்கப்படும். முஸ்லீம் ரிலிஜியன்லேருந்து ஒரு மினிஸ்ட்ரியோ இல்லை ஒரு எஸ்சி எஸ்டி அந்த பர்டிகுலர் சமூகம் அங்கேருந்து ஒரு மினிஸ்ட்ரி வரும்போது அந்த சமூகத்தினருக்கான அதிகாரம் அங்கே அதிகமாகுது, அவங்களுக்கான குரல் அங்கே அதிகமாகுது. ஸோ கூட்டாட்சி தத்துவம் என்பது ஜனநாயகத்தோட அடிப்படை பண்பு. ஸோ அது மாநிலமாக இருந்தாலும் சரி, ஒன்றியமாக இருந்தாலும் சரி, கூட்டணி ஆட்சி அமைக்கப்படுவதே சரி அப்படிங்கிறது தான் நம்ம கருத்து. இந்த விஷயத்தில் திமுகவோட அந்த நிலைப்பாடுக்கு எதிரான நிலைப்பாடை நம்ம வெளிப்படுத்துகிறோம். ஆனால் ஆதவ் அர்ஜுனா பேசின அந்த ஸ்டேட்மெண்ட்டை விசிகாவோட மற்ற துணை பொதுச் செயலாளர்கள் எதிர்க்கிறாங்க. கூட்டணிக்கு பிளவு வந்துடக்கூடாதுன்னு பார்க்குறாங்க. விசிகா தலைவர் திருமாவளவனும் இது குறித்து இதுவரை எந்த கருத்தையும் சொல்லவில்லை. அதனால ஆதவ் அர்ஜுனா மூலியமா அரசியல் ஆழம் பார்க்குறாரா திருமாவளவன் அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் எழுது. நமக்கு என்ன கேள்வி அப்படின்னா, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படிங்கிற ஆதவ் அர்ஜுனாவோட குரல் நியாயமானது அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இந்த சரியான நியாயமான ஒரு கோரிக்கையை வலியுறுத்தும் தைரியமும் துணிச்சலும் விசிகா தலைவர் திருமாவளவன் உள்ளிட்ட பலருக்கு இன்னும் இல்லையா, வரவில்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை இங்கே முன்வைக்கிறேன். அடுத்து, விசிகா தயவில்லாமல் திமுக வட மாநிலங்களில் வெற்றி பெற்றிருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கருத்தை வைக்கிறாரு. அது எலெக்ஷன் ஹிஸ்டரி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா வட மாநிலங்களில் அதிக முறை வெற்றி பெற்ற ஒரு கட்சியாக திமுகவை பார்க்கலாம். அதே நேரம் அங்கே திமுக தோல்வியும் அடைஞ்சிருக்கு. ஸோ இந்த வெற்றி தோல்வி எல்லாமே அந்தந்த கால அரசியல் சூழ்நிலைகளை பொறுத்து அமையும். இதனால் நம்ம ஒரு பாஸ்ட் ஹிஸ்டரி எடுத்து வச்சு இங்கே பலமான கட்சி திமுக தான், விசிகா தான் அப்படின்னு நம்ம ஃபைட் பண்ணுறதுல எந்தவித முகாந்திரமும் இருக்காது.
மற்றபடி இந்த கூட்டணியால் இந்த 2 கட்சிகளுமே பெனிஃபிட் ஆகியிருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். விசிக இருக்கிறதால் ஒரு தத்துவார்த்த ரீதியில இது ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி அப்படின்னு திமுக சொல்லிக்கொள்ள முடியுது. அதுக்கு விசிகாவோட பங்கு மிக முக்கியம். திமுக கூட இருக்கிறதால் விசிகாக்கு 2 MP 4 MLA கிடைச்சி அந்த கட்சிக்கு ஒரு மாநில கட்சி அப்படிங்கிற அந்தஸ்து கிடைச்சிருக்கு. அதையும் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த கூட்டணியால் 2 கட்சிகளுக்குமே பெனிஃபிட் இருக்கே தவிர உங்களால் எனக்கு பெனிஃபிட், என்னால் உனக்கு பெனிஃபிட் அப்படிங்கிற வெற்று அரசியல் இங்கே தேவையில்லாதது. மீண்டும் வேறொரு முக்கியமான விஷயம் குறித்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.